ஷேய் எஸ்டோ பிரமா குடியரசுத் தலைவர் ஜனாதிபதியை பிரிச்சிட்டாரு. ஏன்னா 1000 வச்சு 2ஆம் நம்பராக திருச்சி அந்த பேப்பரை வச்சு விளையாண்டு பூமி அழிச்சு வச்சுருக்கான். இது பெரிய முற்றுப்புள்ளி. கணக்கு இன்னும் எடுக்கலையாங்கிற கேள்வி கேட்காரு. கணக்கு எடுக்காமல் அழிச்சிக்கிட்டு இருக்கான் பூமியை. இருக்கட்டும்ட்டார். அதுக்கு தான் 13 செயலராக 13 கம்பி ஆதார கார்டு ரேஷன் கார்டில் பார்க்க மிதிச்சே தள்ளுவாங்க. இதில் இப்போ நீதிமன்ற கோர்ட்டில் இதுக்கு பெட்டிஷனை போட்டு இதுக்கு ஓட்டி இதில் சட்டத்தில் ஓட்டாங்கெல்லாம் பார்க்க முடியாது. கரெக்டாக செக் பண்ணுவான், கரெக்டாக ஆன்லைனில் பார்ப்பான், கம்ப்யூட்டரில் பார்ப்பான், தூக்கி ஒரு மிதிச்சே தள்ளுவான். மிதித்து தள்ளிட்டு லத்திட்ட ஒரு குடுப்பு லத்தி வச்சுருக்காங்களடா. லத்தி கணக்கு ஐயா வச்சுருக்காரா? அந்த லத்தி கையில் இருக்கும். இயந்திரம் எல்லாமே ஒயிட்டு தான், சுத்தமாக இருக்கும். சுத்தமாக தொடச்சிருவாங்க. அந்த இயந்திரமும் லத்தியும் சுத்தமாக தடவி அடித்து சுத்தமாக தொடச்சிருவோம். அதே தொடச்சிரும். அவன் கையில் வச்சுருக்கிற இயந்திரமும் லத்தியும் அதுதான் சுத்தம் பண்ணுதார். பூமியில் சுத்தம் பண்ணுதார். மானிட பேலை மட்டும் சுத்தம் பண்ணுதார். புரியுதா? உயிர் வாழ்றதுக்கு என்னடா மண்ணை சுரண்டி திங்க தெரியாமல் முட்டா குய்மனை 2ஆம் நம்பராக திரிச்சு பூமியை பூரா லோடுகளை போட்டு ரோடை போட்டு பூரா மலையில் உடைச்சி இது ஒரு பிளப்பாடா? கண்டார ஓலிமனை பிதிக்கிடுவார். பிதிக்கி சாணி வெளியே எடுத்து போடுவார். சத்தியம் புரிஞ்சுக்கோ. கணக்கு போட்டார். இராணுவ வீரர்கள் பூரா பிரித்து எடுக்கான். எல்லாமே பிரித்து எடுக்கான். இப்போ அரசியல்வாதி இப்போ கவர்மெண்ட் வேலையாக்குறவன் தமிழ்நாட்டுக்குள்ளே பார்க்கல, உனக்கு நோனி தள்ளி போகும். பார்த்துக்கோ கண்டார் வழிவனை. கவர்மெண்ட் வேலையாக்குறவன் பத்திரம் வென்று பத்திரம் வந்து லைசன்ஸ் போட்டு பேப்பர் வச்சு விற்கானா? கண்டார் வழிவன் பார்த்துக்கோ. உன் குடும்பம் உள்ளே போய் தலை குண்டியில் புடுக்கில் சாணம் வச்சு இழுத்து போடுவார். இழுத்து தள்ளிடுவார். என்னடா விளையாட்டாடா? அந்த கூத்து விளையாட்டு பூரா கட்டட பில்டிங் பூரா விவசாயத்தில் போட்டிருக்கான். பார்க்கலையா? அதுதான் குடியரசுத் தலைவர் ஜனாதிபதியை உச்சி குடிங்க தூக்கிட்டு நச்சுன்னு ஒரு அடிச்சே தூக்கிட்டு போவான். வானர படைகள் நான் நுப்பாட்டி வச்சுருக்கோம் நீ நினைக்க. டெல்லியில் ஒவ்வொருத்தரும் இப்போ பிரித்து எடுப்பார். டெல்லியில் நடத்தான்ல பிரித்து கணக்கை உள்ளே விட்டுருவார். அந்த கணக்கு பூரா இராணுவ வானரப்படை தரப்படை எல்லா படை வீரர்களும் எடுத்து பிரித்து வச்சுருப்பான். அந்த நேரம் எந்த நேரம் கணக்கு விடுதாரோ அதில் தூக்கி அங்கேருந்தே தூக்கிட்டு வந்துடுவான். புரியுதா? தூக்கி எங்கே போடணுமோ மொந்துன்னு போட்டு உள்ளே போட்டு உனக்கு ஒரு பாதுகாப்பு, உனக்கு ஒரு பூரா காவல்துறை வச்சு ஒரு பாதுகாப்பு உனக்கு வச்சு ஓட்டிட்டா போகிற பிதிக்கி போடுவார். கைலாசத்துலேருந்து கணக்கு போடுவார். நீதிமன்ற கோர்ட்டு தெரியலையா? கண்ணு தெரியலையா? அதிகாரியிலேருந்து அரசியல்வாதி கண்ணு தெரியலையாடா? முட்டா குய்மனை கண்ணு தெரியலையா? கண்ணு தெரியாமல் ஆடுதா? கண்ணு தெரியாமல் தடை விட்டுருவார். கண்ணில் வாழ்க்கத்தியை குத்திட்டாருன்னா கண்ணு தெரியாமல் ஆக்கி போடுவார். தடவை விட்டுருவார். உன் பொண்டாட்டி பிள்ளையில தடவுடா அப்படின்னு தடவை விட்டுருவார். புரியுதா? உன்ட்ட என்னடா இருக்குது? பேப்பர் இருக்குது. இவர்கிட்ட பவர் இருக்குது. ஒரு பவரை விட்டார்னா லட்ச கோடியா மானிட பேர் கண்ணு தெரியாமல் ஆக்கி போடுவார். தடவை விட்டுருவார். ஒழுங்காரு அந்த காய்ச்சலை விட்டுட்டாரு. கண்ணு தெரியாமல் தடவி நீ போட்ட சாணியன் கையில் எடுக்கு திஞ்ச விட்டுருவார். கவர்மெண்ட் வேலைக்கிறவனுக்கும் அரசியல்வாதிக்கும். புரியா? விவசாயத்தை பூரா அழிச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கான். கண்டாவளி ஓடிட்டாலே தான் முக்கால் சத்தியம் போட்டாச்சுடா கணக்கு.